A1 ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது 2024ஆம் ஆண்டு ஆவணி மாதத்துக்குரிய சிறப்பு பலன்கள். இந்த சிறப்பு பலன்கள்ங்கிறது ராசி வாரியாக சொல்கிறதுக்கு இந்த மாதத்தில் முடியுதோ இல்லையோ, அதனால் ஒரு சுருக்கமான பலன்களை சொல்லிவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான், அதாவது சித்திரை மாதம் சூரியன் மேஷத்தில் இருக்குன்னா வைகாசி மாதம் ரிஷபத்தில் இருக்கும். அந்த வகையில் ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம ராசியில் சூரியன் உதயமாகுது. சிம்ம ராசியில் அந்த ஒரு மாதம் முழுக்க சூரியன் சிம்ம ராசியில் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சூரியனால் எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, அந்த சூரியனுடைய எந்தெந்த கிரகங்கள் சேர்ந்திருக்கு, இது ஒரு ராசிகளுக்கும் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்குறதோட நோக்கத்தை பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பலன்களை சொல்லிக்கிட்டே வரலாம். வீடு வாங்க போகிறீங்க, வாகனம் வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, கோடீஸ்வரனாக போகிறீங்க, கோடிகளில் குவிக்க போகிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா எதுவுமே நடந்த மாதிரியே இருக்காது. வழக்கமாக எல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கோ அதே தான் போயிட்டுருக்கு. கஷ்டத்தில் இருக்கிறவங்க கஷ்டத்தில் தான் இருக்கும். கஷ்டத்தில் எதுவுமே வரல, சொல்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்படி தான் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த ரூட்டுக்கு அப்புறம் போகலாம். பொதுவாக என்ன பார்க்கணும், ஒரு மாதத்துலேயும் வரும்போது இந்த சூரியனுடைய சேர்க்கை பெற்ற கிரகங்கள், சூரியனை பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள், அப்புறம் இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வச்சு மெயினாக பார்க்கணும். இப்போ அப்படி பார்க்கும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் சனி எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல் கண்டிப்பாக இருக்கும். இது நட்சத்திர ரீதியாக சம்மந்தப்பட்டாலும் சரி, திரிகோண ரீதியாக சம்மந்தப்பட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அது ஏதாவது ஒரு நெருக்கடிகள், இயற்கை சீற்றங்கள், மனக்குழப்பங்கள், தேவையில்லாத நெருக்கடிகள் இதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும். அது அந்தந்த ராசியை பொறுத்து அதோட தன்மைகள், அதோட காரகத்துவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடும். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியோட முடிவடையுது. இந்த மாதத்தில் சூரியன் இருக்கிற ராசி ஆட்சி பெற்ற சூரியன் சிம்மத்தில் இருக்குது அப்படின்னா கூட இந்த சிம்மத்துக்கு நேர் 7ஆம் இடத்துல கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறாரு. அதாவது சனி தான் இருக்கிற இடத்துலேருந்து 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்வையிடுறதுனால கோச்சார ரீதியாக சூரியனும் சனியும் ஒன்றை ஒன்று சமசப்தமமாக பார்த்து கொள்கின்றன. அதாவது நேருக்கு நேர் நிற்கும்போது இந்த கிரகத்தோட பார்வை அது மேலே விழும், அந்த கிரகத்தோட பார்வை இது மேலே விழும். இது எப்படிப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறது தான் இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சனியும் எப்பப்பெல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ யாராக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல, அது முழுமையாக போடக்கூடிய திட்டங்களையும் முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாது. எந்த வேலை எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடையூறு ஏற்பட்டு ஒரு பாதிப்பை கடந்து தான் நம்ம போக வேண்டிய சூழல் உருவாகும். பொதுவாக சூரியன் சனி சம்பந்தப்பட்டாலே வேலை பாதிப்பு, தொடர்ச்சி அறுபடக்கூடிய நிழல் தான் எல்லா சூழ்நிலையிலும் உருவாகும். இதை முதல்ல பார்த்துக்கணும். அடுத்தது சூரியன் சனின்னாலே அப்பா புள்ளங்கிறத தவிர வேறு எதுவுமே நம்ம மக்கள் சொல்லவே மாட்டாங்க, ஜோதிடர்கள். அதனால் அதையெல்லாம் கடந்து பார்ப்போங்க. அப்போ சூரியன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சனிங்கிறது முழுக்க முழுக்க இருட்டை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இது ரெண்டும் நேரும் நெருப்பும் எப்படி ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? இந்த இடத்துல இருட்டையும் வெளிச்சத்தையும் சேரும்போது இருட்டு வெளிச்சமாயிடும், வெளிச்சம் இருட்டாயிடும். அதாவது இரண்டோட தன்மையும் பாதிக்கப்படும். அப்போ வேறு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது கண்கள் பார்வையில் சில குறைபாடுகள் வரலாம், இல்லை செக் பண்ணிவிட்டு வேறு கண்ணாடி மாற்றுற மாதிரி வரலாம். இந்த மாதிரி கண் பாதிப்புகள் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பல்லுக்கும் சில பாதிப்புகள் வரும். டென்டல் பிரச்சனைகள் அதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ரூட் கெனல் பண்ணிப்பாங்க. சில பேர் பல்லு வலிக்காக டென்டல் டாக்டர் அப்ரோச் பண்ணுவாங்க, பல்லு கிளீனிங். இந்த மாதிரி எது வந்தாலும் இந்த சூரியன் சனியோட தொடர்பு இல்லாமல் வரவே வராது. அடுத்தது இப்போ நாம் பார்க்க வேண்டியது தனி மனிதர்களை தாண்டி உலகத்தையும் சேர்த்து தான் பார்க்குறோம். அப்போ இப்படி பார்க்கும்போது கால்சியம் அப்படிங்கிறது குறிக்கிறது சூரியன். அப்போ சூரியன் கால்சியத்தை குறிக்கிது. சனி அதை பார்வை செய்கிறதுனால இந்த கால்சியம் தான் எலும்புகளுக்கு ரொம்ப அதிபதி. சூரியனே எலும்பை குறிக்கக்கூடிய கிரகம் தானே. அப்போ மூட்டு வலி, எலும்பு சம்மந்தப்பட்ட வலிகள், எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இன்வேரியபிள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை சந்திப்பாங்கங்கிறது இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதம் ஆவணி மாதம் குறிப்பாக கவனிக்க வேண்டியது சூரியனும் சனியும் சமசப்தம பார்வையாக நேருக்கு நேர் பார்த்து கொள்வதால் இது எதையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது. ஏதோ ஒரு மனக்குழப்பத்தில் இருப்போம். எதையுமே தேவையில்லாத ஒரு பதற்றத்தோடையே நம்ம வண்டி போயிட்டே இருக்கோம். என்னடா அது எதை எடுத்தாலும் செய்ய முடியலன்னு நினைக்கிறோம்ல. இந்த
தடைகளையும் நெருக்கடிகளையும் கடந்து தான் இந்த ஆவணி மாதத்தை கடக்கணும். இது எல்லா ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் அப்ளிகபிள் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் வணங்க வேண்டிய முழுமையான கடவுள் அப்படின்னு பார்க்கும்போது சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரரை வழிபடுவது தான் ரொம்ப சிறப்பு. இந்த சூரியன் சனிக்கு ஒரு பரிகார தெய்வம் அப்படின்னு எடுத்திங்கனாலே முதல் தெய்வம் வந்து சரபேஸ்வரர் தான் எடுத்துக்கணும். அடுத்து நரசிம்மர் கோயில்களையும் சனி ஞாயிறுகளில் சென்று வழிபடுவது ஓரளவு இந்த மாதிரி இந்த வாகன விபத்து, அந்த மாதிரி காலில் கையில் அடிபட்டுக்கிறது, தேவையில்லாத சிக்கல், இந்த மாதிரி நெருக்கடிகள்லேருந்து நம்ம விடுபடுவதற்கு ஓரளவு இந்த வாய்ப்பை கொடுக்கும். சூரியன் சனியை பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது முக்கியமாக கவனிக்க வேண்டிய கிரகம் எப்படின்னா, இதுவரைக்கும் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்திருந்த செவ்வாய் இந்த மாதத்தில் என்ன பண்ணுறாரு, பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனம்ங்கிறது புதனுடைய வீடு. செவ்வாய்க்கும் புதனுக்கும் எப்போதுமே கடுமையான பகை. செவ்வாய்க்கும் சனிக்கும் எந்த அளவுக்கு பகையோ அதை விட தாண்டின பகை வந்து செவ்வாய்க்கும் புதனுக்கும். அப்போ செவ்வாய் வந்து புதனோட வீட்டுக்கு போகிறதுனால புதன் வலிமை இழக்கிறோம். அப்போ மிதுனம்ங்கிறதும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உருவாகும் இல்லையா? இப்போ செவ்வாயும் புதனும் ஒரு இடத்துலையும் சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா புதனுக்கு கல்வி, அங்கே போய் செவ்வாய் உட்காரும்போது இந்த கல்விகளில் வந்து ஏதாவது தடையும், நல்லா படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை திடீர்னு பார்த்திங்கன்னா டல்லாக போயிட்டுருக்கு இல்லையா? இதுக்கு பேர் என்ன சொல்கிறான், சமஸ்கிருத நூல்களில் வித்யாபங்கம்னே சொல்லுவான். செவ்வாயும் புதனும் சம்மந்தப்பட்டதுன்னா அப்போ இந்த செவ்வாய் வந்து அந்த இடத்துல போகும்போது இந்த கல்வி ரீதியான சில பாதிப்புகள் ஏதாவது ஒரு வகையில் வரலாம். நான் சொல்கிறது எல்லாமே பொதுவான பலன்கள் தான், தனிப்பட்ட எந்த ராசியையும் குறிப்பிட்டு சொல்லல. இது எல்லா ராசியையும் அஃபெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதுனால ஒரு துணியில் ஒரு நூலை பிடிச்சி இழுத்து அது எல்லாரோடையும் தொடர்பில் பின்னி இருக்குல்ல, அது மாதிரி தான் கிரக சேர்க்கைகள். மற்றபடி ஒவ்வொரு ராசிக்கும் தனியாக பார்க்கும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இது வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்தது, அது வந்து அதுக்கு பகை வீடு தான். ஏற்கனவே கடகராசியில் இருந்தது, அதுவும் அதுக்கு பகை வீடு தான். இதுவரை இந்த கடகம்ங்கிற பகை வீட்டில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் சிம்மம்ங்கிற பகை வீட்டுக்கு வந்திருந்த சுக்கிரன் வந்து இப்போ இந்த மாதம் என்ன பண்ணுது, கன்னிங்கிற நீச்ச வீட்டுக்கு போகுது. கன்னிங்கிறது சுக்கிரனுக்கு நீச்ச வீடு. அப்போ சுக்கிரன் குறிக்கக்கூடியது சிறு பணம். சிறு பணம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு தேவையான பணம் பெரிய அளவுக்கு வந்ததுன்னா, தேவைகளுக்காக வாங்குகிற கடனை கூட சேர்த்துக்கணும். பெரிய பணமாக வந்ததுன்னா அது குருவை குறிக்கும். அன்றாடம் அப்பப்போ சில்லறையாக நம்மளுடைய அன்றாட செலவுகளை ஓட்டிக்கிறதுக்கு வரக்கூடிய பணம் வந்து சுக்கிரனை குறிக்கும். இந்த சுக்கிரன் நீச்சமாகி சுக்கிரனுக்கு மிகவும் ஆகாத கேதுவோடு போய் சேர்ந்து உட்காரும்போது அந்த வர்ற சிறுபணத்துக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும். ஒரு தடவை கேட்டால் கொடுக்குறவங்கள்ட்ட 4 தடவை போய் கேட்குற மாதிரி இருக்கும். 10 ரூபா கேட்டுருக்கிற இடத்துல 2 ரூபா 3 ரூபா தான் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு தடங்கள் இருக்கும். இந்த சுக்கிரனையும் கேதுவையும் குரு பார்வை செய்வதனால, 5ஆம் பார்வையாக வர்றதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாட்ட கூட ஓரளவு அந்த பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கணும். அடுத்தது இந்த சுக்கிரன் கேது சேர்க்கைங்கிறது பொதுவாகவே நல்ல சேர்க்கை இல்லை இல்லையா? அப்போ பார்த்திங்கன்னா கண்கள் சில பேருக்கு ஒரு பாதிப்பு வரும், துணிமணிகள்லாம் அடிக்கடி கிழியும். இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே துணி எடுத்து ஏதாவது தைக்காமல் வச்சுருந்தீங்கன்னா அதை வீட்டில் வச்சுக்காமல் முதல்ல தைக்கிறதுக்கு கொடுத்துடணும். அது மட்டும் இல்லை, சில பேர் ஏதாவது என்ன பண்ணுவாங்க, ரெடிமேட் ஷர்ட்ஸு பேண்ட்டு ஜீன்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்து வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப போட்டுக்கலாம். இப்படியே பார்த்திங்கன்னா மாத கணக்கில் இருக்கும். அந்த மாதிரி உடுத்தாத துணிமணிகள் எதுவாக இருந்தாலும் முதல்ல உடுத்துறதுக்கு கற்றுக்கோங்க. தைக்காத துணிமணிகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அந்த துணிமணிகளை தைக்க கொடுத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் கேதுனால் ஏற்படக்கூடிய இந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் குறையும். இந்த 3 தான் இந்த மாதத்தோட முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய பலன்கள். இதை தவிர புதன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புதன் தானே வந்து சுழற்சி அடிக்கடி இருக்கும் இல்லையா? புத்திசாலி கிரகம் புதன்லாம் சொல்லிகிட்டே இருக்கும். கல்வியை குறிக்கக்கூடிய கிரகம்னு சொல்லிட்டு வணிகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அப்போ புதன் வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாகுது, சிம்மத்தில் வக்கரமாகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு போகுது. இந்த மாதிரி இந்த மாதத்தில் வந்து அது அப்பப்போ இந்த வக்கர பயன் இருக்குல்ல, புதனுடைய இந்த வக்கர கதி வந்து நீங்கள் எந்த சூழ்நிலையும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியாத ஒரு நெருக்கடியை கொண்டாந்து விட்டுடும். அதனால் ஆவணி மாதத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காமல் கொஞ்ச நாளைக்கு பொறுமையாக ஒத்தி போட்டு எடுக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ தெளிவாக சொல்லப்போனால் 12 ராசிகளுக்கும் பொதுவான பலன்கள் அப்படின்னு இன்னொரு பக்கத்தை பார்க்குறத விட 12 ராசிகளுக்கும் பொதுவான பாதிப்பு வந்து சூரியன் சனியோடைய சமசப்தம பார்வை தான். இந்த சூரியன் சனியோட சமசப்தம பார்வையை சமாளிப்பதற்காக நீங்கள் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரரையோ அல்லது நரசிம்மரையோ வழிபடலாம்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே போல் செவ்வாய் வந்து புதன் வீட்டில் இருக்கிறதுனால இந்த பாதிப்பை தவிர்ப்பதற்காக, இது பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லைன்னா கூட மனக்குழப்பங்கள் அந்த சிக்கல்களை உருவாக்கும். யாருக்காவது கல்வியில் பெரிய பாதிப்பு இருக்குது, ரொம்ப டல்லாக இருக்குது, இல்லை படிக்கிறது மனசில் நிற்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா
வெங்கடேச பெருமாளை புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம். இது 2வது பரிகாரம். 3வது, இந்த சுக்கிரன் கேதுனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் நீங்கள் அனந்த பத்மநாப சாமியை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வழிபடலாம் அல்லது புதன்கிழமை அன்னைக்கும் வழிபடலாம். இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய இந்த ஆவணி மாதத்தோட முக்கியமான பிரச்சனைகளும் அதுதான். பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்களும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதை தவிர தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்வதற்களவுக்கு எப்படி சொன்னாலும் இதை தான் ஊதி பெருசாக்கி சொல்லலாமே தவிர அதுக்கு நேரம் இருந்தால் நம்மளோட வீடியோக்கள் தொடர்ந்து வரும். அப்படி இல்லைன்னா இதையே நீங்கள் எடுத்துக்கிட்டு எல்லாரும் இந்த கோயில்களுக்கு சென்று வழிபடுங்க. உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.